தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 19வது அதிகாரம். புறம் கூறாமை. 182வது குறள். அறநீலி அல்லவை செய்தலின் தீதே புறநீலி பொய்த்து நகை. இந்த குறளின் விளக்கம்: அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் இல்லாத போது ஒருவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது தீமையானதாகும். அதாவது ஒருத்தரை நேர பார்க்கும்போது பொய்யா சிரிச்சிட்டு ரொம்ப அவரை பார்க்கும்போது ரொம்ப அவர் நல்லவங்க மாதிரி நம்ம முகத்திலேருந்து பொய்யான ஒரு சிரிப்பை காட்டி பேசிட்டு அவர் இல்லாத போது அவரை பற்றி ரொம்ப பொல்லாங்கு இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனையோடு சேர்த்து பொல்லாங்கு பேசுகிறது. அந்த நிலை எப்படி இருக்கும்னா, அறவழியை புறக்கணித்து விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானதான். அறவழினா நீதி தவறி நடக்கிறது, தவறாக நடக்கிறது, கொடுமையாக நடக்கிறது, பிறர் பொருளை அபகரிச்சுக்கிறது, நல்ல நெறியில் பண்பாக ஒழுக்கமாக நடக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறநெறி தவறிய வாழ்க்கை. அந்த அறநெறி தவறிய வாழ்க்கையை விட ஒருத்தரை முகத்துக்கு நேர பார்த்து புன்னகைத்து சிரித்து பேசிட்டு அவர் போனதுக்கப்புறம் புறம் பேசுகிறது அவ்வளோ கொடுமையானதான். அதாவது புறநீலினா புறணி பேசுது, பொய்த்து அப்படின்னா பொய்யான, நகை அப்படின்னா சிரிப்பு, பொய்யான சிரிப்பு முகத்தில் உள்ளத்தில் அவர் மேலே தவறான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவரை முகத்துக்கு நேர பார்க்கும்போது பொய்யான ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் ரொம்ப தவறாக சொல்கிறது அறநெறியில் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்கிறத விட கொடுமையான தீமையான செயலாக இருக்குமா. அறத்தை அழித்து பேசி அல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும். அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தை செய்வதை காட்டிலும் ஒருவனை காணாத போது புறம் பேசி காணும்போது பொய்யாக சிரிப்பது பெரும் கேடாகும். அறமே இல்லைன்னு நாம் அடித்து பேசினால் கூட பரவாயில்லையா, அது தப்பு இல்லையா. ஆனால் ஒருத்தரை முகத்துக்கு நேர பார்த்து சிரித்து பேசிட்டு அவர் போனதுக்கப்புறம் புறம் பேசுகிறது அத்தனை கொடுமையான செயலாக இருக்குமா.